ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டேன்றதுனால பிள்ளைங்க பாருங்கள் என்ன ஸ்நாக்ஸு சாப்பிட்லான்ட்டு பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம். கேட்டுட்டு அதை செஞ்சு கொடுக்கலாம். சரி வாங்க, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறீங்க? ஸ்நாக்ஸா? எதுவும் இன்னும் செய்யலையே. அப்போ வடை சொல்லலாமா? ஓகே, என்ன வடை செய்ய போகிறீங்க? நான் இன்னும் முடிவே பண்ணல வடை சொல்லலாமான்ட்டு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, சண்டே அதுவுமா. சரி, வடை வேணுமா? சரி, கடலைப்பருப்பு ஊற வச்சு செய்யலாமா? இது முருங்கைக்கீரை வடை செஞ்சு தரட்டா? முருங்கைக்கீரையில் வடை செஞ்சு தரட்டா? போண்டாவும் சுடலாம், வடையும் செய்யலாம். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு வடை வடை வடை. சரி ஓகே, நான் வடை சுடுறேன். சரி வாங்க, இப்போ இது முருங்கீரை பறிக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்ன? ஓகே வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் முருங்கீரை பறிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க கேட்ட மாதிரியே இன்றைக்கி நம்ம வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஒரு கப்பு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு மாதிரியே இருக்கும், பட் ஆனால் கடலைப்பருப்பு கிடையாது. கடையில் கேட்டிங்கன்னா பட்டாணி பருப்புன்ட்டு வடைக்கு தருவாங்க. வடைக்கு சுடுறதுக்கு அது மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ஹோட்டலில் இந்த ஸ்நாக்ஸ் கடையில், டீ கடையிலலாம் அந்த பருப்பில் தான் செய்வாங்க. இப்போ அது ஒரு கப்பு பட்டாணி பருப்பு எடுத்து கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறினாலுமே போதும். இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்துடலாம். அது ஊறுறதுக்குள்ளே இதை பறித்து க்ளீன் பண்ணி அதை வந்து அலசி வச்சுக்கிறதுக்குள்ளே டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே முருங்கைக்கீரை ஒரு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதிகமாகலாம் எடுக்கலை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து நம்ம செய்யலாம். ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாமே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே பூ இருந்தது, அதனால் அதிகமாக வந்து எடுக்க முடியல. ஏன்னா காய்க்குது, அதனால தான் முருங்கைக்காய் வந்து நிறைய காய்க்குது. அதனால் பூ இல்லாத இடமா பார்த்து நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான், இது வரைக்கும் போதும். நம்ம அதிகமாக செய்யலை, அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ நல்லா இதை உதறிக்கலாம். பூச்சிலாம் இருக்கும், எறும்பு பூச்சிலாம் இருக்கும். உதறிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதையெல்லாம் என்ன பண்ண போகிறோம், டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே அதை உருவி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் என்னுடைய டாட்டர் 2 பேருமே வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே உருவி போட்டுட்டோம். கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் வேலை தான் எங்களுக்கு, 2 பேர் இது பண்ணதுனால. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெறும் இலை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். காம்பு போடாதீங்க, ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் அதே ஒரு மாதிரி நார் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நல்லா டேப்பில் அது ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவுனிங்கன்னா அந்த மண் டஸ்ட்டு எதுவுமே இருக்காது. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பறிக்கும்போது எவ்வளோ இருந்தது, இப்போ அதில் தண்ணி பட்டவுடனே எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே இந்த பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா அது நல்லா ஊறி இருக்கிறதுனால அதுலேயே தண்ணி நிறைய நம்மளுக்கு ஃபில்ட்ரு ஆகும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே எடுத்து போடுறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரப்பாக, அதே மாதிரி கொஞ்சம் பருப்பு வந்து முழுசாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்படி தான் அரைச்சேன். பாருங்கள், ஒரு பருப்பு வந்து நம்மளுக்கு முழுசாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் பருப்பு வந்து பாதி வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்கும், மீதி பாதி வந்து கொஞ்சம் முழுசாகவே இருக்கும் இந்த பட்டாணி பருப்பு. இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அந்த வெங்காயமும் அதில் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 10 பல் பூண்டு தோலோடு தட்டி போட்டேன். பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் முதலே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன், அதனால் கொஞ்சமாக தான் போட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து ஜீரணத்துக்காக நான் சேர்க்குறேன்.
இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியே நான் ஊற்றலை அரைக்கும்போது, ஏன்னா அதிலேருந்து தண்ணியே பாருங்கள். அதே மாதிரி வெங்காயத்துலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து வரும். இப்போ பாருங்கள், இது நம்ம போண்டா மாதிரியும் போடலாம், வடை மாதிரியும் இப்போ தட்டி போடலாம். நான் ஆல்ரெடி கடாய் வச்சு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருந்தேன். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே வடை மாதிரி தட்டி நம்ம இதை போட்டுக்கலாம். நீங்கள் இது போண்டாவும் சுட்டிங்கன்னாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம வடையாக வந்து தட்டி போட்டாச்சு. இப்போ நல்லா இதை நல்லா வேக வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லாமே வந்து நம்மளுக்கு வெந்து வரும். உள்ளேயும் வேகும், வெளியவும் கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் கசக்கும். அந்த முருங்கைக்கீரை வந்து கசப்பு தன்மை வரும், அதனால் பார்த்து பதமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க, இல்லைனா கசப்பு தட்டிடும். இப்போ மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி நான் போட்டு வடை போட்டு எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் 2 ஈடு போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 வடை வந்துச்சு. செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 வடை வந்துச்சு. மொத்தமே ஒரு 15 வடைக்கு தான் நான் வந்து பருப்பு அந்த 1 கப்பு வந்து ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த 1 கப்பில் 15 வடை தான் வந்தது. ஸோ அது வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டீ போட்டுடலாம். பால் அடுப்பில் வச்சுட்டு கொதிக்கட்டும். பாருங்கள், வடை ரெடி ஆகிடுச்சு. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி தட்டி போட்டுக்கிறேன். முன்னாடியே இஞ்சி போட்டால் பால் திரிஞ்சிரும் பழைய பாலாக இருந்தால், அதனால் பால் கொதிச்சதுக்கப்புறம் இஞ்சி போட்டுட்டு டீ தூள் போட்டுக்கிறேன். நாங்கள் வந்து இப்படி தான் டீ போடுவேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் டீ போட்டால் பிடிக்கும். ஏன்னா அந்த பால்லேயே நல்ல டீ தூள் வந்து நல்லா கொதிக்க விட்டுருவேன். டீ தூள் போட்ட உடனே வந்து சில பேர் ஒரு கொதிலேயே இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்காது. பால் வாசனை வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா டீ தூள், சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு, இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டீ குடிப்போம். நாங்கள் எப்போவுமே லைட்டாக இருந்தால் குடிக்கவே மாட்டோம். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டீ போட்டு குடிப்போம். இப்போ வந்து நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டீ வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ கப்பில் ஊற்றிட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். நல்லா சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸு. சண்டே வந்து ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எவ்ரி சண்டே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருந்தாலுமே ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ வாங்க பசங்களோட ரியாக்ஷன் பார்ப்போம். உண்மையிலேயே ரொம்ப கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லா வடையும் நம்ம சுற்றி எடுத்துட்டோம். இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றத. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நான் எடுத்து உங்களுக்கு எப்படி வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள், நல்ல சூப்பராக வெங்காயம் எல்லாம் வெந்து, கீரைலாம் நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக உள்ளேயும் வெளியவும் நல்லா ஈவனாக வேகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முருங்கைக்கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கா? சரி, சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.